வெளிவந்த மெட்ராஸ், கத்தி ஆகிய 2 திரைப்படங்களும் ஹாலிவுட்டில் மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படங்கள். இந்த 2 படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக பொதுவாக ஊடகங்களில் கூறப்படுவது நல்ல அழுத்தமான கதை மற்றும் திரைக்கதை என்பதுதான். எனவே இந்த படங்களை இயக்கிய ரஞ்சித் மற்றும் முருகதாஸுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்நிலையில் இந்த 2 படங்களின் கதையும் தனக்கு சொந்தம் என்றும் தனது கதையை இந்த 2 இயக்குனர்களும் திருடி படங்கள் எடுத்து கோடி கோடியாய் சம்பாதித்துள்ளனர் என்றும் திடீரென ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பெயர்தான் கோபி. சார், நாங்க தூர்தர்ஷன் வரோம் சார். ஒரே ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். வணக்கம், நான் கதையாசிரியர் கோபி பேசுறேன். யாரா நீ? கூட்டத்துல ஒருத்தன் சார். ஓ, கூட்டத்துல ஒரு இந்தியாவுக்குள்ள வந்து பௌத்தம் வளர்ச்சி அதை பற்றி பேசுறேன். பல்லவர்களை பற்றி பேசுறேன். காஞ்சிபுரத்தினுடைய கடைசி மன்னர்களை பற்றிலாம் நான் பேச ஆரம்பிச்சேன். நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், பார்த்திருக்கேன். கோபி, நீங்க அவசரப்படாதீங்க. அஜித் கிட்ட பேசியிருக்கிறோம். எந்த படத்துக்கு? இந்த என் கதைக்கு சத்திய சோதனை. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மூத்தகுடின்ற பேர்ல ஒரு கதை சொல்றதுக்கு விஸ்வசுந்தர் கம்பெனிக்கு போனேன். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க. அதுல குறிப்பாக ஒரு தலித் சினிமா பண்ண வந்திருக்கேன். ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட இஸ்லாமியர்களை பற்றி இங்க யாருமே பெருசா படம் எடுக்கிறது இல்ல. நான் இன்ன வரைக்கும் இஸ்லாமியர்களை பற்றி திருடர்களாக தான் இங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க ஆடு மேய்க்கிறவங்க வேற, வாத்து மேய்க்கிறவங்க வேற, மாடு மேய்க்கிறவங்க வேற, பன்றி மேய்க்கிறவங்க இல்ல. தேவரேன்ற என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா. பாரா இங்க பாரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. கோடி கோடியாக இந்த பணம் வந்து சம்பாரிச்சிருக்குது. அப்ப அந்த சம்பாதிப்புல என்னுடைய உழைப்பு என்பது மிக பிரதானமான பங்கு வச்சிருக்குது. அப்ப பணம் என்பது எனக்கு நியாயமானது தான். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நான் வந்து அப்ப சொன்னேன், சார் எந்த சூழ்நிலையும் எனக்கு பணம் பிரதானமானது கிடையாது. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் போன் பண்ணாங்க. ரொம்ப நேர்மையா அவங்க என்ன அணுகுனாங்க. அவங்க பேசும்பொழுது ரொம்ப அவங்க கிட்ட வந்து ஒரு நேர்மை இருந்துச்சு. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கை தட்டுறாங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க. அந்த என்னுடைய முக்கியமான நான் உருகி செஞ்ச காட்சிகளை வந்து இன்னொருத்தன் வந்து ரசிக்கும் பொழுது நான் ஒரு அனாதை மாதிரி உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நல்லவனுக்காக நான் உயிரை கனவா? டேய், கனவுல நம்ம தியாகம் பண்றோம்டோ. தான் வந்து நான் வந்து புத்தரை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு. ஒரு நண்பர்கள் வந்து புத்தரை பற்றி ஒரு லைஃப் ஹிஸ்டரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்டாங்க. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. இன்னைக்கு கூட அவங்க வந்து எனக்கு ஒரு ஓப்பன் ஆர்குமெண்ட்ஸ்குள்ள அவங்க வரட்டும். என் முன்னால வந்து பேச சொல்லுங்க. இன்னைக்கு பௌத்தத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லுங்க. இன்னைக்கு இதே பௌத்தி தர்மத்தை பற்றி பேச சொல்லுங்க. ஐயோ, கடலுக்குள்ள ஒப்பன் 2 வருஷம் தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்கண்ணே. கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். பிரமாதமா பண்றீங்க. 2வது படம்லாம் நீங்க ஹாலிவுட்ல பண்ணுவீங்க. பிரமாதம் பா. வாய்ப்பே இல்லைங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆள் கிடையாதுங்க. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மாச்சே. இதேபோல் தன்னுடைய இன்னொரு கதை கருப்பர் நகரம் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது என்றும், ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த படம் பாதியில் நின்றுவிட்டதாகவும், அதே கதையை கொஞ்சம் கூட மாற்றாமல் ரஞ்சித் மெட்ராஸ் படத்தை எடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோபி 2 இயக்குனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இவர் கூறுவது உண்மையா என்பது நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் தான்